Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கருணாநிதி பெயரிலான வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் செஞ்சிக்குப்பத்தில் 15 குடும்பங்களுக்கு இலவச வீடுகள் கட்டப்பட்டு வந்தன. கட்டுமான பணியின் போது கான்கிரீட் சுவர் இடிந்து விழுந்ததில் 3 படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றனர். தரமற்ற கட்டுமான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்டாலின் ஆட்சியில் எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என்பது இதன் மூலம் மீண்டும் மீண்டும் அம்பலமாகி இருப்பதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் நகை திருட்டு குறித்து புகார் அளித்த தன்னை போலீசார் தரக்குறைவாக பேசியதாக கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்திற்கு புகார் கொடுக்க வந்த பெண் ஒருவர் மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்வதாக கூச்சலிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அந்த பெண்ணை மீட்டனர். அப்போது அவர், தொண்டியை சேர்ந்த நான் 6.5 சவரன் தங்கம் மற்றும் 12,000 ரூபாய் ரொக்கம் திருடு போனது குறித்து தொண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும், ஆனால் புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காத போலீசார் தன்னை தரக்குறைவாக பேசியதாகவும் புகார் தெரிவித்தார். அப்பா பட்ட பெயருக்கு ஆளாய் பறக்கும் விடிய ஆட்சியின் முதல்வர் பெண்களை ஏவல் துறையே தரக்குறைவாக பேசுவதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கல்யாணம் முடிக்கிறதுக்கு நான் வீடா வேலை பார்த்தேன். 5 வீடு வரைக்கும் நான் வேலை பார்த்தேன். 5 வீடு வரைக்கும் நான் வேலை பிள்ளை நடக்காத நாள் கிடையாது. இந்த கலெக்டர் ஆஃபீஸில் தொண்டியில் நடக்காத நாள் இல்லை, திருவாரணையில் நடக்காத நாள் இல்லை.